ஹலோ எவ்ரிவன். யூஜிடிஆர்பி அஃபிஷியல் கீ வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது, அதுக்கு எப்படி வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ஒரு சிலது வந்து ஓகேவா இருக்குது, ஒரு சிலதுக்கு எனக்கு வந்து சோர்ஸ் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு யாராக்காவது தெரிஞ்சதுன்னா அந்த சோர்ஸ் சொல்லுங்கள். நான் இதுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய டெலகிராம் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த சோர்ஸஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் இருந்தாலும் நீங்களும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது 45th கொஷின். இது வந்து நான் சீரீஸ்லேருந்து எடுத்திருக்கேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹட்சன் புக்கில் வந்து டைரெக்டாகவே ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு என்னென்னா ஆப்ரஹாம் கவுலி தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஜான் டன்னுமே வந்து நிறைய வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி சொல்லலாம். அதுக்கு வந்து டைரெக்டாக இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு புக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, ராமச்சந்திரன் நாயர். அந்த புக்கில் இருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த சோர்ஸஸ் வந்து இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர் ஜான்சன். அவர் வந்து லைஃப் ஆஃப் கவுலியில் தான் எடுத்திருக்காரு. அதில் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா ஜான் டன் அஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் போயட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்லேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டன் வாஸ் த கிரேட்டஸ்ட் அமாங் த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிகேஷன் இயர்ஸு. ஆக்சுவலாக அந்த பப்ளிகேஷன் இயர்ஸ்க்கு வந்து கரெக்டான சோர்ஸ் இல்லை. ஏன்னா இதில் வந்து எட்வர்ட் 2 வந்து 1594 பப்ளிஷ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ராமச்சந்திரன் நாயர் புக்கில் வந்து அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் தான் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 62 அது ஆன்சர் கரெக்டு தான். 66 இது வந்து ஹூ இஸ் போர்ட்ரேட் ஆஸ் அ ரிசர்வ் இன் த ஸ்கீம் த இன்டீரியர் ஆஃப் அ ஹார்ட் இன் ஹாத்தர்ன்ஸ் ஸ்கார்லெட் லெட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். கிளர்ஜிமேனும் கரெக்டு தான், மிஸ்டர் டிம்ஸ்டேலும் கரெக்டு தான். ஏன்னா கிளர்ஜிமேன் தான் வந்து மிஸ்டர் டிம்ஸ்டேல் தான் வந்து யங் கிளர்ஜிமேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இதில். ஆனால் அந்த இதில் வந்து கிளர்ஜிமேன் கொடுத்துருக்காங்க. பட் டிம்ஸ்டேல்ன்றவங்க வந்து யங் கிளர்ஜிமேன். இதுக்கு வந்து நான் இது எடுத்திருக்கிறது என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் அந்த ஸ்கார்லெட் லெட்டரோட நாவல்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த நாவலோட புக் பேஜ் நம்பர் 60லேருந்து மிஸ்டர் டிம்ஸ்டேல் அவர் தான் வந்து யங் கிளர்ஜிமேன். அந்த இன்டீரியர் ஆஃப் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யங் கிளர்ஜிமேன் மிஸ்டர் டிம்ஸ்டேல் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஆஃப் ஹார்ட் அப்படின்றதுல வந்து கிளர்ஜிமேன் அண்ட் ஃபிசிஷியன், அது வந்து கிளர்ஜிமேன் வந்து டிம்ஸ்டேல் தான். இதில் வந்து ரெண்டு கிளர்ஜிமேன் இருக்காங்க, டிம்ஸ்டேல் அண்ட் ஜான் வில்சன் சொல்லிட்டு ரெண்டு கிளர்ஜிமேன் இருக்காங்க. வில்சனை வந்து எல்டர் கிளர்ஜிமேனும் டிம்ஸ்டேலை வந்து யங் கிளர்ஜிமேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளர்ஜிமேனும் போது நம்ம ரெண்டு பேருமே இருக்கோம். பட் மிஸ்டர் டிம்ஸ்டேல் தான் வந்து இந்த கிளர்ஜிமேன், இன்டீரியர் ஆஃப் ஹார்ட்டில் வர கிளர்ஜிமேன். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா question number 78. What is Ratna in Dance Like a Man frustrated about? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்னா வந்து அவளுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை அப்படின்ற மாதிரி பி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது தப்பு. ஏன்னா அவளுக்கு வந்து ஓல்டு, இது ரெண்டு ஆக்சுவலாக ஆன்சர் எல்லாமே தப்பு. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த ஓல்டு டான்ஸ் கம்போசிஷன் வந்து சென்னி அம்மாட்ட வந்து கற்றுக்கணும். சென்னி அம்மாட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க அம்ரித்லால் வந்து தடுப்பார். அதில் தான் அவள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆவா. இதுக்கு வந்து நம்ம கரெக்டான சோர்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் சோர்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் டாட் டு ஸ்பீக் டு மை எல்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னி அம்மா இஸ் த ஓல்டஸ்ட் லிவிங் எக்ஸ்போனன்ட் ஆஃப் த மைசூர் ஸ்கூல் அண்ட் இஸ் த ஒன்லி லிங்க் வி ஹாவ் வித் த ஓல்டு ஸ்கூல். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைன் எடுத்திங்கன்னா, ஷீ டசன்ட் மைண்ட் அட் ஆல் பீயிங் புவர் அண்ட் லோன்லி. வாட் ஷீ இஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபவுட் இஸ் தட் இன் ஹர் யூத் ஷீ டிட் நாட் ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் ஹர் ஆர்ட். இதில் வந்து யார் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனான்னா சென்னி அம்மா தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க. ஏன்னா அவங்களோட சின்ன வயசில் அவங்களோட ஆர்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இது வந்து ரத்னாவை பற்றி கிடையாது, இது வந்து சென்னி அம்மாவை பற்றி. ஸோ அதில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ஷீ ஈவன் டெம்ப்டட், இந்த லைன் லாஸ்ட்லேருந்து இந்த ஸ்டாண்ட்ஸாலே ஃப்ரஸ்ட்ரேட்டட் கீழே ஒரு 5 to 6 லைன்ஸ் வந்தீங்கன்னா, ஷீ ஈவன் டெம்ப்டட் மீ பை ஆஃபரிங்
டு டீச் மீ சம் ஓல்டு டான்ஸ் காம்போசிஷன்ஸ் விச் ஷீ நியூ பை மெமரி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சென்னி அம்மாட்ட போய் அவங்க ஓல்டு காம்போசிஷனை வந்து ரத்னா வந்து கற்றுக்குவாங்க. அந்த அந்த இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் ஹர் ஆர்ட் வந்து சென்னி அம்மாவுக்கு தான், அது ரத்னாக்கு கிடையாது. ஸோ இவங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டான்ஸ் காம்போசிஷன் வந்து நிறைய சொல்லி கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஸோ இது வந்து இந்த கொஷினோட அப்ஜெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 85th கொஷின். இது வந்து பர்சானிஃபிகேஷன் இருக்குது. ஹிஸ் வர்ச்சியூஸ் வில் ப்ளீட் லைக் ஏஞ்சல்ஸ். ஸோ வர்ச்சியூஸ் வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இது வந்து அலிட்ரேஷனும் வரும். ஏன்னா ட்ரம்பட் டங்க்டு ட வருது. அதே மாதிரி டீப் டேம்னேஷன் ட வருது. ஸோ இதில் வந்து அலிட்ரேஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து அலிட்ரேஷன் வந்து நம்ம வந்து லிட்ரரி டேர்ம்ஸ் அலிட்ரேஷன் வச்சு கிளைம் பண்ணலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 103. இது வந்து வில்லோ க்ரோவ்ஸ். ஆக்சுவலாக வில்லோ அப்படின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஷ்ரப் ஒரு ட்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு ஷ்ரப் ஆர் ட்ரீ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு வில்லோ அப்படின்றது வந்து ஒரு ஷ்ரப் ஆர் ட்ரீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அதனால் வந்துட்டு அதுக்கு கரெக்டான இது வந்து கிடைக்கல எனக்கு. நானும் எல்லா டிக்ஷனரிலையும் தேடி பார்த்துட்டேன். அந்த வேர்டு வந்து டிக்ஷனரி பிடிஎஃபாக எனக்கு கிடைக்கல. பட் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி வந்து கூகுளில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து வில்லோ அப்படின்றது வந்து ட்ரீ ஆர் ஷ்ரப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷ்ரப் க்ரோவ்ஸு இல்லை ட்ரீ க்ரோவ்ஸ் தான் வரும். ஆனால் எப்படி இவங்க வந்து கிராஸ் க்ரோவ்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து சாலிடாக வந்து இது கிடைக்கல. நெட்டில் தான் கிடைக்கிது, பிடிஎஃபாக இன்னும் கிடைக்கல, புக்காக கிடைக்கல. ஸோ நீங்கள் யாருக்காவது கிடைச்சதுன்னா அந்த டெலிகிராம்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 125. இந்த கொஷின் வந்து ஹூஸ் டேல் இஸ் டோல்டு பை த டைரக்டர் இந்த நாவல் பிரேவ் நியூ வேர்ல்டு. இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 சாப்டரில் அவர் வந்து டேல் சொல்லியிருக்காரு. செகண்ட் சாப்டரில் வந்து ரூபன் ராபின் விச் அப்படின்றவரை பற்றி தான் அந்த டேல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 ஆஃப் 5 6 7 இந்த 3 சாப்டரில் ஏதோ ஒரு சாப்டரில் தான் வந்துட்டு நம்ம பெர்னட் இருக்காங்க, மார்க்ஸ் பெர்னட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போயிட்டு அந்த நியூ மெக்சிகோ ரிசர்வேஷனை போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கும்போது அவர் வந்து லிண்டாவோட ஸ்டோரியை தான் வந்து சொல்லுவார். அவர் எப்படி அவங்க போய் லிண்டாவை தொலைச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த சாப்டர்லேருந்து அந்த லிண்டாவோட இதை பற்றி எடுத்து நம்ம காமிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 36. இதில் வந்து கோபால் பொங்ஷே தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா இதில் வந்து கோபால் பொங்ஷேயும் சரி பாலு ரோக்டேவும் சரி 2 பேருமே வந்து 2 டைம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா கோபால் பொங்ஷே தான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த பக் பாய்சன் அந்த வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் வந்து நான் சொல்கிறேன் திருப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனுடைய டெக்ஸ்ட்டு வந்து நான் பிடிஎஃப் தேடிட்டே இருக்கேன். சைலன்ஸ் அந்த த கோட் இஸ் இந்த செஷன் அந்த டெக்ஸ்ட்டு தேடிட்டே இருக்கேன். பட் கிடைக்கல. யாருக்காவது கிடைச்சதுன்னா ப்ளீஸ் போஸ்ட் இட். அதுக்கப்புறம் 164. இது வந்து பார்த்தோன்னா மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட் விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன் வந்து 18th செஞ்சுரி தான், கன்ஃபார்மாக 18th செஞ்சுரி தான். ஏன்னா இது வந்து 1792 தான் எழுதியிருக்காங்க. அதை வந்து 21st செஞ்சுரியில் வந்து இது பண்ண முடியாது. ஸோ இதுக்கு டி தான் ஆன்சர். நம்ம வந்து நம்மளோட ப்ரிஸ்கிரைப்டான புக்கில் வந்து நம்ம இயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா 1792, அதை வச்சே நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 176. இதில் வந்து பார்த்தோன்னா மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட் அட்ரிபியூட்ஸ் த வீக்னஸ் ஆஃப் உமன் solely ஆன் ஸ்டார்ஸ்ன்ற மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு வந்து நான் தேடி பார்க்குறப்ப என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் வந்து தேடி பார்க்குறப்ப இதுதான் ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஆன்சர் அந்த ஸ்டார்ஸ்ன்னு தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைச்சிது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if that is the category into which women belong, then the poet Matthew Prior, இது வந்து இவங்க சொல்லலை, மேத்யூ ப்ரையர் தான் சொல்லியிருக்காங்க. மேத்யூ ப்ரையர் should have dropped his sneer when he wrote, if weak women go astray, the stars are more in fault than they. Why? Because if women are like that, then what he says about them is simply true and not a fit topic for sneering sarcasm. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மேத்யூ ப்ரையர்ன்ற போயட் தான் வந்து அவர் போயமில் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. உல்ஸ்டோன் கிராஃப்ட் சொல்லலை இதை. அண்ட் உல்ஸ்டோன் கிராஃப்ட் வந்து வீக்னஸ் ஆஃப் உமனை வந்து
எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. நெறைய இடத்துல இந்த புக் எல்லாத்துலேயுமே வந்துட்டு. ஸோ இத வச்சுட்டு நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ அவங்க இத எடுத்துக்குவாங்களா என்னன்றது தெரியல. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் ஐ திங்க் நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இத மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னு இருந்தாலோ, இல்ல அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சாலிடான ப்ரூஃப் இருந்தாலோ நீங்களும் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கூடயும். அப்போ நெறைய பேர் இது பண்ணும்போது அது இன்னுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தேங்க் யூ வெரி மச்.